இங்க பாருங்க ஐயா, வளகாப்புல நல்லா தடை உடலாம் இருக்கணும்னு சொல்லிட்டேன், சரிங்களா? அதே மாதிரி என் மருமகளுக்கு ஜடை தைக்கிறது, அதுக்கப்புறம் மெகந்தி போடுறதுக்கு எல்லாத்துக்கும் ஆளை கூட்டிட்டு வந்துருங்க. சரிங்கம்மா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அதெல்லாம் நான் பாத்து தரேன், சரிங்களா? சரிங்க ஐயா, இதுதான் எங்க வீட்டுல நடக்கிற முதல் ஃபங்க்ஷன், அதுக்காக தான் சொல்லுறேன், பாத்துக்கோங்க. அப்படிங்களாம்மா? சரிம்மா அடிச்சு நல்லா தடபுடலா செஞ்சிடலாமா? எம்மா என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்கா? ஏண்டி உனக்கு காதுல விழலையா என்ன? ஏமா சொல்லுமா. உன் அன்னைக்கு வளகாப்பு வருதுல்ல, அதுதான் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் இவர்கிட்ட. இவர் வந்து ஒரு கேட்டரிங் வச்சிருக்காராமா, அந்த கேட்டரிங்ல இருந்து ஆட்களை எல்லாமே கூட்டிட்டு வர சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதான், வேற ஒண்ணும் இல்லை. அப்படியாமா? சரிம்மா. எம்மா எனக்கு அப்படியே ஒரு புடவையோ வேணுமா, எனக்கு ஒரு புடவை எடுத்து கொடுமா. ஆமா எடுத்து தருவாங்க. வளகாப்பு பண்ண போறது உனக்கு இல்ல, அவளுக்கு என்ன எந்த ஒரு ட்ரெஸ் எதுவுமே எடுத்தியா? இவ வந்துட்டு அதுக்குள்ள. அப்போ நீ எனக்கு எடுத்து தர மாட்டா, அப்படிதானே? சரி எடுத்து தரேன். அது இருக்கட்டும், உன் மாப்பிள்ளையும் மாமியாரும் எங்க? ஆளை காணுமே. வராங்க, நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் தான் இன்னைக்கு கிளம்பி வந்துட்டேன், வேலை இருக்கும்னு சொல்லிட்டு வந்தியா, இல்ல இங்க இருந்து எல்லாத்தையும் லவுட்டிட்டு போலான்னு வந்தியா? என்னடி உண்மை சொல்லிட்டான்ட்டு வாயை பொளந்துகிட்டு இருக்கியோ? எம்மா என்னமா சொல்றா நீ? எல்லாம் தெரியும். அத்தை, எதுக்கு அத்தை இவ்வளவு செலவு? வீட்டோட சிம்பிளா செஞ்சுக்கலாமே. இருக்கட்டும் மருமவள, முதல்ல செய்யறோம்ல, அப்படி சொல்லாத எடுத்தோட நீ, சரியா? நடக்கட்டும். ஆமா சின்ன பொண்ணு, நீ எதுக்கு கவலைப்படுற? அதெல்லாம் இல்லங்க, செலவாகும்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிறேன். அத பத்தி ஏன் மருமவள நீ கவலைப்படுற? அதை நான் பாத்துக்கிறேன், சரியா? என்னடா நடக்குதுங்க? மாமியார் மருமவும் பாச தொல்லை தாங்க முடியல. மறந்துட்டனே, ஜடையெல்லாம் நீங்களே ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க, சரிங்களா? சரிம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன். சரிங்க ஐயா, போயிட்டு வாங்க. எம்மா அது வந்து என்னையா சொல்லுங்க. அது வந்து அட்வான்ஸ் எதுவுமே தரலையம்மா, அதுதான். ஐயோ மன்னிச்சிருங்க ஐயா, நான் அதை பத்தி பேசவே இல்ல. சின்னதர அட்வான்ஸ் கொடுத்துறியா ஐயாக்கு? சரிம்மா, அதை நான் பாத்துக்கிறேன். எம்மா அண்ணி வீட்டுல இருந்து தானே பண்ணணும், அப்ப அண்ணி வீட்டுல இருந்தா தரணும், நம்ம எதுக்கு தரணுமா? கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இருக்கியா நீ? ஏம்மா, நான் கரெக்டா தானம்மா கேட்டேன். அவங்க அம்மாக்கும் அப்பாக்கும் உடம்பு முடியலன்னு தெரியாதா உனக்கு? ஆமா யாருக்கு தெரியும்? அப்படியே பொய்ய சொல்லிட்டு இங்கேயே எல்லாத்தையும் முடிச்சிடலான்னு பாத்தாங்க, பிள்ளை பேரையும். ஐயா நீங்க போயிட்டு அவங்கிட்ட காசை வாங்கிக்கோங்க. நீங்க என்ன நின்னுட்டு இருக்கீங்க மாசானே? சரிம்மா. சின்னதர அவரை கூட்டிட்டு போயிட்டு காசை கொடு. சரிம்மா, வாங்கய்யா. ஏண்டி அறிவு கெட்டவளே, உனக்கு கூறி இருக்கா இல்லையா? வந்தவங்க முன்னாடி இப்படி பேசிக்கிட்டால எஞ்சிட்டு இருக்கா? எம்மா நான் எல்லாம் கரெக்டா தான் பேசுறேன், சரியா? எதுக்கேத்தாலும் என்னைய குறை சொல்லிக்கிட்டு இருக்காத நீ. இங்க பாரு, நாளைக்கு எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு இருந்தாலும் அவதான் உன்னை பாத்துக்கணும். இந்த மாதிரி பேசிக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருந்தானா அப்புறமா உன்னை பாக்குறதுக்கு நாதி இல்லாம போயிடும். ஏன்? எனக்கு என் மாமியார் இருக்காங்க, என் புருஷன் இருக்கான், அவங்க பாத்துக்க மாட்டாங்க என்ன? இந்த மகாராணி தான் என்ன பாத்துக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் எனக்கு கிடையாது. இந்த வீட்டுல ஒரு சுதந்திரமா பேச முடியுதா? எது சொன்னாலும் குத்தமா தான் இருக்கு. எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்கா. இதே மாதிரி பேசிக்கிட்டு இரு, இப்ப விளக்க மாத்த எடுத்து சாத்தி விடுவேன். சாத்தி நீ செஞ்சாலும் செய்வமா, நான் கிளம்புறேன். எனக்கு இது தேவைத்தான். என் மாமியார் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இங்க வந்தால இது எனக்கு தேவைத்தான். இங்க வர சொன்னா, நாளைக்கு தானே ஃபங்க்ஷன், நாளைக்கு வந்தா போதும் போ. அத்தை, ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? பரவாயில்ல, ராதிகா தானே பேசிட்டு போட்டோம், விடுங்க. மருமவளே நீ சும்மா இருமா. அவளுக்கு இந்த வளகாப்பு எடுத்து பண்றதே பிடிக்கல, அதனாலதான் வந்து இங்க கத்திட்டு. ஆமா பெரிய வளகாப்பு பிடிக்கல. நான் எது சொன்னாலும் இந்த வீட்டுல என்ன கேட்கவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்ன வந்துச்சு, நான் கிளம்புறேன். மருமவளே அவ சொன்னதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காதம்மா, கண்ணை தொடச்சுக்கோ. சரிங்க அத்தை. சரி போய் சாப்பிடு. என்னது சாப்பாடா? சாப்பாடுன்னு சொன்ன உடனே குரல் கேட்டு ஓடி வரா பாரு. எத்தே பின்னாடிதான் நிக்கா. தெரியுமே. இப்ப எதுக்கு வந்த? ஏம்மா எனக்கு பசிக்குமா? என்ன சாப்பாடுமா செஞ்சா? பொங்கல் தான் செஞ்சிருக்கேன். என்னது பொங்கலா? இம்மா எப்பவுமே உப்புமா தானமா செய்வா, இன்னைக்கு என்னமோ பொங்கல் செஞ்சிருக்கா? உப்புமா விட பொங்கல் தான் ஈஸின்னு இன்னைக்கு தாண்டி தெரிஞ்சிச்சு, அதனால தான் பொங்கலை செஞ்சேன். என்னமா சொல்றா? ஆமாடி, உப்புமானா அதை எடுத்து இதை வெட்டி அதை வெட்டி இதெல்லாம் பண்ணணும். ஆனா பொங்கலுக்கு அப்படி இல்ல, பாத்துக்கோ. உப்புமா விட பொங்கல் தான் ஈஸி. எனக்கோ சொல்லி கொடுமா, நானும் அங்க போயிட்டு அப்படியே செய்யறேன். அது ஒண்ணு இல்ல, நைட்டு செய்யற சாப்பாட்டுல ஒரு கைப்பிடி அரிசி அதிகமா போட்டா அது சாப்பாடு மிந்துரும். அதை எடுத்து காலையில சீரகம் மிளகு எல்லாத்தையும் தட்டி போட்டு தாளிசம் பண்ணா பொங்கல் ரெடி. அப்ப இப்படிதான் நீ பொங்கல் செஞ்சு வச்சிருக்கே இன்னைக்கு? பின்ன அப்படிதான் செய்யும் வச்சிருக்கேன். வேணும்னா தின்னு, இல்லைன்னா ஆள விடு. சரி சாப்பிடுறேன், போட்டு கூடு.